சரி வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான சிக்கன் ஃப்ரை இன் மை ஓன் வே. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஒரு கடாய் வச்சு ஒரு நாலு குழிக்கரண்டி அளவுக்கு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு 4 கிராம்பு, 2 பட்டை, ஒரு மராட்டி மூக்கு, கொஞ்சம் சோம்பு போட்டு எண்ணெயில் போட்டுட்டு பொரிய விட்டுறணும். இப்போ நம்ம அதில் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து பிரியாணி கட்டுன்னு சொல்லுவோம், சென்ட்ரலில் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி அரிஞ்சிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். நல்லா வந்து ஆக்சுவலி அந்த வெங்காயம் வதக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு. ஸோ நல்லா ஒரு கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட் ப்ரௌன் ஆனோன்னு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய் கொஞ்சம், தயிர் சேர்த்து பரட்டி வச்சுருக்கேன். அது ஒரு 1.5 hours to 2 hours நல்லா சோப் பண்ணி வச்சுருக்கேன், மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸ்னால சிக்கன் நல்லா சாஃப்டாக அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது ஒரு சின்ன டிப் ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம நல்லா வதக்கலாம். ஸ்டவ் வந்து இப்போயும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. அது நல்லா நம்ம வந்து ஒரு வதக்கலாம். ஸோ இது இங்கே வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். சும்மா 2 பட்டை, தேங்காய், அதோட வந்து இது ஆக்சுவலி உடச்ச முந்திரி பருப்புங்கிறதுனால நம்ம கவுண்ட் பண்ணால் ஒரு 5 முந்திரி பருப்பு இருக்கும். அதை நம்ம நல்லா அரைச்சி தனியாக வச்சிடலாம். சரிங்களா? நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். ஸோ இப்போ இது நல்லா பெரட்டுறதுனால உங்களுக்கு எல்லா மசாலா அதில் இறங்கியிருக்கும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சிருச்சு. அப்பப்போ நம்ம வந்து இப்போ வரைக்குமே அது வந்து பார்த்திங்கன்னா ஹையில் தான் இருக்குது. அப்பப்போ எடுத்து நம்ம ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேக இருக்கும், விட்டுடலாம். அதை நம்ம பார்த்தோன்னா இப்படி பார்த்துக்கலாம். இப்படி உடச்சி பார்த்தோன்னா நம்ம இந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதுவே நம்ம நல்லா பீஸை பார்த்திங்களா நல்லா வெந்திருக்கு. ஓகேங்களா? அந்த சக்க பீஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவே நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சா அந்த முந்திரியும் தேங்காயும் போட்ட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மட்டும் தண்ணி விட்டு ஒரு கிண்டிட்டு எகெயின் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன், நல்ல ஒரு ஸ்பூன், ஏன்னா நம்ம மிளகாத்தூளுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருந்தேன். ஸோ பெப்பர் போட்டு நல்லா ஒரு பரட்டு வரட்டிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுலேயே வந்து நல்லா வதக்கிட்டு அந்த கரண்டியை அப்படியே வச்சு ஒரு 3/4 கவர் பண்ணி வைக்க போகிறோம். 3/4 கவர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம 3/4 கவர் பண்ணி வைக்கும்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கசிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறத போட்டு இறக்கிட்டோன்னா அருமையான சிக்கன்